ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ. அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் 4ஆம் சனிக்கிழமைகளில் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு பூஜை செய்வதோடு நிவேதனம் செய்வதை பலர் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். மேலும் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்பு இருப்பவர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து சனிக்கிழமை, அதாவது புரட்டாசி மாதம் 4ஆம் சனிக்கிழமையில் பெருமாளை பூஜித்து வழிபட்டால் அதிலிருந்து விடப்படலாம் என நம்பிக்கையே இருக்கிறது. வாழ்வில் பலவிதமான வளங்களையும் நலன்களையும் தரக்கூடிய மாதம்தான் புரட்டாசி மாதமாக இருக்கிறது. புரட்டாசி மாதத்தில் புதன் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் பரம்பொருள் பெருமாள் வழிபாடு செய்வதால் வாழ்வில் இன்னல்கள் நீங்கி அனைத்தும் நன்மை பெறும். ஏன் புதன் ஆதிக்கம் என்றால் பரம்பொருள் பெருமாள் அவர்கள் புதனுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கிறார். இது வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றை தரும் சிறந்த மாதமாக இருக்கிறது. இதனை கன்னிய மாதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் மாபெரும் சிறப்பு மிக்க மாதமாக இருக்கிறது. பெருமாள் வழிபாட்டை துவங்கி அவரை முழு முதலாக மனதில் நினைத்து கொண்டு எந்த வழிபாடு செய்தாலும் பரம்பொருள் பெருமாளுக்கு 4ஆம் சனிக்கிழமை வழிபாடு மாபெரும் சிறப்பு மிக்கது. அதிலும் இந்த மாதத்தில் எப்படியாவது பரம்பொருள் பெருமாளை நேரில் போய் சந்தித்து வழிபட்டு வந்துவிட்டே ஆக வேண்டும் என கூறப்படுகிறது. அடுத்ததாக இந்த திதியானது புதன் திதி, ஏகாதசி, மாபெரும் சிறப்பு மிக்க திதியாகவே விளங்குகிறது. பெருமாளின் அருள் இருந்தால் அங்கு மகாலட்சுமி தேவியின் கடாட்சம் நிறைந்திருக்கும். புரட்டாசி மாதத்தில் மட்டுமின்றி வாழ்க்கை முழுவதும் மகாலட்சுமி தேவி அவர்களுடைய மற்றும் பெருமாள் அருளையும் புதன் பகவானுடைய அருளை பெறுவதற்கும் புரட்டாசி மாதத்தின் 4ஆம் சனிக்கிழமைகளில் மிக முக்கியமான வழிபாடு செய்வது சிறப்பு மிக்க பலன்களை தரவல்லது. இந்த தினத்தில் சில எளிய பரிகாரங்களை செய்வதால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவில் மீண்டு வர முடியும். மனிதர்களிடம் வாங்கிய கடனாக இருந்தாலும், இறைவனுக்கு செலுத்தக்கூடிய கடனாக இருந்தாலும், வங்கியில் வாங்கிய கடனாக இருந்தாலும் ஒரு வழிபாட்டினை அல்லது பரிகாரத்தை செய்வதால் உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக வெளிவர முடியும். இந்த நாள் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் 4ஆம் சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து நீங்கள் அனைவரும் குளித்து முடித்துவிட்டு பரம்பொருள் பெருமாள் அவர்களுடைய படத்தை சுத்தம் செய்து அவர்களுக்கு குங்குமம் சாத்தி சந்தனம் வைத்து துளசி மாலை அணிவித்து பெருமாளை சிறப்பிக்க வேண்டும். பெருமாளுக்கு துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வது நல்ல பலனை தரும். நிவேதனமாக கற்கண்டு, துளசி தீர்த்தம், பானகம், பால் வைத்து வழிபட்டால் சிறப்பு. முடிந்தவர்கள் சர்க்கரை பொங்கல், சுண்டல் வடை, அவல் போன்றவற்றையும் நைவேத்தியமாக படைத்து வழிபட்டால் மாபெரும் கஷ்டத்திலிருந்து விடுபட முடியும். ஓம் நமோ நாராயணாய நமக எனும் மந்திரத்தை 1008 முறை அல்லது 108 முறை சொல்லலாம். விஷ்ணு சக்கர நாமம் முடிந்தால் படிக்க வேண்டும். அடுத்ததாக கேட்க வேண்டும். இந்த நாளான இந்த சனிக்கிழமைகளில் மாபெரும் சிறப்பு மிக்கதாக இருந்தால் பெருமாளுக்கு விரதம் இருக்க வேண்டும். ஏகாதசி கதைகள் படிக்கவோ சொல்லவோ கேட்கவோ செய்யலாம். ஒரு பித்தளை தட்டில் பச்சரிசியை பரப்பி ஏலக்காய், பச்சை கற்பூரம், 11 ரூபாய் சில்லறை காசுகள் ஆகிய 3ஐயும் பச்சை நிற துணியால் மூட்டையாக கட்டி அதன் மீது வைக்க வேண்டும். இந்த சனிக்கிழமை முழுக்க இந்த மூட்டையை கடவுளாக பாவித்து இதற்கு தீப தூப ஆராதனை செய்து வழிபடுவதால் தீராத பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். முதல் சனிக்கிழமையை எவ்வளவு சிறப்பு மிக்கதோ அதுபோலத்தான் இந்த 4ஆம் சனிக்கிழமை மாபெரும் சிறப்பு மிக்கது. ஏதேனும் ஒரு சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தலுகை போட்டு வழிபட வேண்டும்.
மற்ற சனிக்கிழமையில் எளிமையாக மாவிளக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்தால் இந்த சனிக்கிழமையில் மாபெரும் சிறப்பு மிக்க வழிபாடாக செய்ய வேண்டும். சனிக்கிழமை படையல் போட சிறந்த நேரமாக 12:30 மணி முதல் 1:20 மணி வரை மாபெரும் சிறப்பு மிக்க நாட்களாக இருக்கிறது. சனிக்கிழமை அருகில் உள்ள ஏதேனும் ஒரு பரம்பொருள் பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது சிறப்பு மிக்கது. புரட்டாசி 4ஆம் சனிக்கிழமையில் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைத்து வழிபடுவது, விரதத்தில் இருந்து பெருமாளை வழிபடுவது, தானங்கள் செய்வது ஆகியவை சிறந்த பலன்களை தரவல்லது. உங்களுக்கு சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபட இந்த வழிபாடு மாபெரும் சிறப்பு மிக்கதாகவே இருக்கிறது. முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை அவ்வளவு சிறப்பு மிக்கது. அதிலும் புரட்டாசி சனிக்கிழமையானது மாபெரும் சிறப்பு மிக்கது. இதனை மனதில் நினைத்து கொண்டு பரம்பொருள் பெருமாள் அவர்களை வழிபட வேண்டும். பெருமாள் அருள் பெற இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை சிறப்பு மிக்கது. 2 தினங்களுக்கு முன் புரட்டாசி மாதத்தில் சிறப்பு மிக்க நாட்களாக இருந்தது. அந்த நிலையில் இந்த 4ஆம் சனிக்கிழமை மாபெரும் சிறப்பு பெற்றது. அதில் எந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் கூறிக்கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து வைத்துக்கொண்டு முக்கியமாக அவரை நினைத்து முழு முதற் கடவுளான பரம்பொருள் பெருமாளை மனதில் நினைத்து வழிபட வேண்டும். அன்னதானத்திற்கு சிறந்த மாதம்தான் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்திலேயே சனிக்கிழமைகள் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாகவே இருக்கிறது. சனிக்கிழமை என்றாலே அது பரம்பொருள் பெருமாளுக்கு உயர்ந்த தினமாகும். சனிக்கிழமைகளில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், நாம் எந்த காரியத்தை செய்தாலும் சனி பெருக்கு என்று ஒன்றை விட 4 மடங்கு பெருகி நம்மை தரக்கூடிய தினமாகும். அதனால் தான் சனிக்கிழமை சில புண்ணிய காரியங்களை செய்தால் நமக்கு புண்ணியம் பெருகும் என சொல்லுகிறார்கள். அதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் 4ஆம் சனிக்கிழமைகளில் ரொம்ப விசேஷமான நாள் என்பதனால் மனதிற்கு முழு முதற் கடவுளான பெருமாளை வழிபட வேண்டும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 4ஆம் சனிக்கிழமை அதீத சக்தி வாய்ந்தது. அன்றைய தினத்தில் முக்கியமாக இந்த பெரியோர்களுக்கும் மற்றும் இந்த ஆன்மீக தகவலும் அனைத்துவருக்கும் மனதில் நினைத்து கொண்டு ஒரு மனதாக பெருமாளை நினைத்து வழிபட வேண்டும். முக்கியமாக புரட்டாசி மாதம் சேர்ந்ததில் மாபெரும் சிறப்பு மிக்கது. அதிலும் சனிக்கிழமை மாபெரும் சக்தி. இந்த சனிக்கிழமைகளில் முக்கியமாக பெரியோர்களுக்கும் சனி பகவானையும் நினைத்து வழிபடலாம். புரட்டாசி சனிக்கிழமை என்று வீட்டை பெருக்கி தூய்மைப்படுத்தி பெருமாள் பூஜை செய்ய வேண்டும். அடுத்ததாக படையலிட்டு பெருமாள் பூஜை செய்துவிட்டு 4 நபர்களுக்காவது அன்னதானங்கள் செய்துவிட்டு அடுத்ததாக நாம் சாப்பிட வேண்டும். அப்படி செய்தால் குடும்பத்திற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக முழு முதற் கடவுளான பரம்பொருள் பெருமாளை இந்த மாதத்தில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த மாதம் நிலைவதற்குள் பரம்பொருள் வெங்கடேச பெருமாளை நேரில் சென்று தரிசித்து வந்தே ஆக வேண்டும் என அனைத்து விஷ்ணு பக்தர்களும் வேண்டிக் கொள்வது மாபெரும் சிறப்பாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.